இந்த பிக் பாஸ் சீசன் 7 பயணம் இத்துடன் முடிந்தது. தேங்க்யூ பிக் பாஸ். தேங்க்யூ so much மக்களே. தேங்க்யூ எவ்ரிவன். நீங்க பெட்ரூம் வழியா இப்ப வெளியேறலாம். பிக் பாஸ் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு முக்கியமான எலிமினேஷன் ஒன்று நடந்துச்சு. பிக் பாஸ் வந்து 100 நாள் கடந்து போயிட்டு இருக்கிறதுனால, இது லாஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால வந்து பழைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து விக்ரமும் கூல் சுரேஷும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து இந்த டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து குண்டை தூக்கி போடுற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு வந்து மிட் டே வீக் எலிமினேஷன் வந்து ஒன்று வச்சுருந்தாரு. ஸோ அந்த எலிமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பேரை வந்து செலக்ட் பண்ணி பண்ணிச்சிருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா விஜயும் விஷ்ணுவும் தான் வந்து செலக்ட் ஆனாங்க. ஸோ வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாக் தராரு. என்னென்னா வந்து டோரை போயிட்டு 2 பேரும் வந்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விஷ்ணு வந்து வெளியே இருக்காரு, வெளியே இருக்கிற டோரை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி விஜய் வந்து பெட்ரூமில் இருக்காரு, பெட்ரூமுக்குள்ளே இருக்கிற டோரை வந்து அவர் வந்து ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து 2 பேருமே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் த டோர்னு சொல்லும்போது யாரோட டோர் வந்து ஓப்பன் ஆகுதோ அவங்க வந்து பிக் பாஸில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. யாரோட டோர் ஓப்பன் ஆகலையோ அவங்க அப்படியே வெளியே போயிடணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ரூலு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா வந்து கொஞ்ச நேரம் கழித்து பிக் பாஸ் ஓப்பன் த டோர் அப்படின்னு சொன்னதுமே விஷ்ணுவோட கதவு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் வந்து கதவை ஓப்பன் பண்ண முடியாமல் அப்படியே பெட்ரூமில் இருந்து அப்படியே வெளியே போயிட்டார். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாக தான் இருந்தது. ஏன்னா வந்து செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அவர் வந்து பிக் பாஸ்குள்ளே வந்தார் விஜய். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலையும் அவர் வந்து வெளியே போகிறாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து பர்சனலி ரொம்பவே வந்து வருத்தமான ஒரு விஷயந்தான். ஸோ அதுவும் இல்லாமல் யார் கூடயுமே கை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த டோருக்குள்ளே இருந்து அப்படியே பெட்ரூம் வழியாக வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ வந்து மென்டலி பார்த்தோம்னா இது வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் பலருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மாயா கூட சேர்ந்த ஒரு மாயாவுடைய கேங்கில் கடைசியான ஆளாக விஜய் வந்து இருந்தார், இப்போ அவருமே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பலர் வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.